மாமா அக்கா கிட்ட இப்பதான் பேசினேன். அவ சொல்றத வச்சு பார்த்தா அவளுக்கு தத்தெடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் மாமா தெரியுது. தத்தெடுக்கிறதுக்கு உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள மீறி தத்தெடுத்தா கிறிஷ் அங்க எப்படி சந்தோஷமா இருப்பான்னு சொல்றா. உன்னை சமாளிக்கிறக்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறா. நீ என்ன கேட்டதே போதும் சீதா. உன்கிட்டயே சொல்ல மாட்டானா சொல்ல முடியாத அளவுக்கு வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். நான் பாத்துக்கிறேன் சீதா. தேங்க்ஸ் சத்யா. இதுல என்ன இருக்கு? பாஸ் சொன்னா நான் செஞ்சுதானே ஆகணும். நான் பாஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணல. இது ஃப்ரெண்ட் ஒரு ஃபேவர் தான். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். யார் அவன்? நீ பேசிக்கிட்டு இருந்தியே, வண்டியில வந்து உன்னை இறக்கிட்டு போனானே. நம்ம ஆபீஸ்ல வர்க் பண்ற மாமா. இனிமேல அவன் கூட இந்த மாதிரி வராத. உனக்கு வண்டி இல்லனா எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? நான் வண்டி அனுப்புறேன். மாஸ்டர் நாங்க 2 டீ. உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும்டா. நீ எதுக்கு அவசரப்பட்டு தத்தெடுக்கலாம்னு யோசிக்கிற? நீ என்ன மத்தவங்க மாதிரியா? இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு நினைக்கிறவங்க குழந்தைய தத்தெடுக்கிறத பத்தி யோசிப்பாங்க. உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? 2 வருஷம் தானே ஆச்சு. சில பேருக்கு 5-6 வருஷம் கழிச்சு கூட பிறக்கும். சில பேருக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியமே இருக்காது. முதல்ல டாக்டரை போய் பாரு. அதுல எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா தத்தெடுக்கிறத பத்தி யோசிக்கலாம். சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கும், குழந்தைய பெத்தெடுக்கிற திராணியும் இருக்காது, அதுக்கு வக்கும் இருக்காது. அவனுக்கு ஆடுற ஆடத்துக்கு கடவுளே உடம்புல ஏதாவது குறைய கொடுத்துருப்பாரு. குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது. நானும் அமைதியா பொண்ணு நினைச்சா வேணும் விருப்பத்தை பாக்குறாரு நீ. ஓன்ட்ட பேசுற மாதிரி என்ன பத்தி தான் பேசுறாங்கிறது எனக்கு தெரியும். அங்க பாரு, முத்து அவன் சகலையோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏய் முத்து, என்னடா பண்ணிட்டு இருக்க? பாருங்க சார், நான் பாட்டுக்கு இருக்கேன். உங்க பையன் தான் வம்புழுத்து அடிக்க வரான். போய் சொல்றாருப்பா. வம்புக்கு இழுத்தாலும் அவர்தான். சின்ன பையன் மாதிரி சண்டை போட்டு இருப்பீங்களா? சகலைங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ரவுடியை பத்தி வச்சிருக்கீங்க. அடிங்க. ஏன்டா சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறா? அண்ணாமலை சொன்னா கேட்காம பண்ணிட்டு இருக்க. முத்துக்கும் அருணுக்கு என்ன பிரச்சனை? அருண் கூட எதுக்கு சண்டை போட்டீங்க? உன்னாலதான் டீ கடையில வச்சு ஜாட மாடி அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி என்ன சொல்றான். யாரையோ தத்தெடுக்க போறியாமே, ஏன் உனக்கு குழந்தை பிறக்காதா? ஏதாவது பிரச்சனை உனக்கு? டாக்டர் போய் பாடுறான்னு என்ன அவமானப்படுத்தி பேசுறான்பா. இவங்க ஒரு குழந்தைய பெத்துக்காம வேற ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கறேன்னு சொன்னா 4 பேர் 4 கேள்வி கேட்க தானே செய்வாங்க. என்ன இது முன்னாலேயே கிரீஸ தத்தெடுக்கலான்னு சொல்லும் போது நீயே சமாதானம் தானே சொன்ன. ஆனா இப்பயே வேண்டான்னு சொல்ற. அப்படி என்ன காரணம் தாண்டி நீ வச்சிருக்க? சொல்லுங்க மீனா. எதுவா இருந்தாலும் சொல்லுமா. சொல்றேன் மாமா. பிரச்சனை இவ்ளோ பெருசா போனதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. அங்கிள், அவங்களுக்கு வேண்டான்னு தோணி இருக்கு. அந்த பையனுக்கு பாட்டி வேற இருக்காங்க. அதுக்காக கூட மீனா யோசிக்கலாம்ல.